வணக்கம் ரைடர்ஸ். நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா சின்சான்லேருந்து ஒரு ஹாரர் மூவி தான் எடுத்துகிட்டு வந்துருவோம். இந்த மூவியோட பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஹாரர் மிக்கின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மூவியை நம்ம வந்து எப்படி வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிஸ்ட்ரி டிராகுலான்னு சொல்லி நம்ம இந்த மூவியோட பேர் வச்சுக்கலாம். ஸோ இந்த மூவியோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்கூலுக்கு போகிறாங்க. நம்மளோட சின்சான், கசாமா, போ, அப்புறமா நேனி, மசா இங்கே எல்லாம் சேர்ந்து ஒரு ஸ்கூலுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்கூலில் நிறையா விசித்திரமான சம்பவம்லாம் நடக்குது. அந்த சம்பவத்துக்கு பின்னாடிலாம் இருக்கிறது யார், அதை எப்படி இவங்க தடுத்து நிறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த கதை நவரும். ஸோ இந்த கதையில் வர டிராகுலா தான் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாரோட பச்சையும் கடிச்சு வச்சு அவங்க எல்லாரையுமே ஒரு மாதிரி மாற்றி விட்டுருது, ஒரு ஜாம்பி மாதிரி. ஸோ அதெல்லாம் எப்படி தடுக்கிறாங்கன்னு சொல்லி தான் இந்த கதை மூவ் ஆகும். ஸோ அது மாதிரி இல்லாமல் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி இந்த மாதிரி நிறையா வீடியோ கண்டினியூ பண்ண முடியும். அப்போ தான் எனக்குள்ளே இருக்கிற அந்த புளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உரும்ப ஆரம்பிக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ கதையோட ஸ்டார்டிங் எங்கே தான் ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சின்சான் அவன் வீட்டில் இருக்கான். அவன் வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் ஜெட்டி போட்டுக்கிட்டு அவங்க அம்மா கூட சண்டை போட்டிருக்கான். அம்மா எங்கம்மா எங்கேருந்து என் ஜெட்டின்னு கேட்குறான். அப்படி கேட்டோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட மிஸ்ஸி வந்து சொல்கிறாங்க எனக்கு தெரியாதுப்பா அது அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சின்சான் சொல்கிறான் எனக்கு தெரியுமே, ஆனால் அது நேற்று நான் இங்கே வச்சுட்டு போனேன், நீங்கள் போட்டு டர்ன்னு கீழ்ச்சி விட்டிங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறதுனாக்கா நம்ம மிஸ்ஸி சொல்கிறான். அது அப்படின்னா நீ தான்டா மென்டல் பையா இங்கே வச்சுட்டு போனேன், நீ வச்சதை வந்து நான் தான் எங்கேயோ துவைச்சு வச்சுக்கிறேன், அதை மறக்காமல் வந்து எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய ஆரி கட்டுறாங்க. நம்ம ஆரி பார்த்தீங்கன்னாக்கா அவரோட நியூஸ் பேப்பர் படிச்சிருக்காரு. அவர் நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு பார்த்தீங்கன்னாக்கா பட்னு வெளியே வந்து ஒரு பஸ் வருது. அந்த பஸ் வந்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சின்ன ட்ரெஸ் ஏற்றி விட்டு நம்ம மிக்ஸி அழுகுறாங்க. அழுது அவனை பார்த்தீங்கன்னாக்கா அந்த பஸ்ஸில் ஏற்றி விட்டுறாங்க. ஸோ அந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஏஐ கண்ட்ரோல்னு பார்த்து தெரியுது. அப்படி தெரிஞ்சோடனே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாமே உள்ளே போனோடனே உள்ளே வந்து யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கசாமா, மசாவ், சின்சான், போச்சான், அப்புறமா நேனி இவங்க 5 பேருமே உள்ளே உட்காந்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மசாவ் தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் போட்டிருப்பான். அப்படி தனியாக எப்படி போகிறது, கும்பலாக போய் கும்மி அடிப்போமேன்னு சொல்லி எல்லாருக்குமே சேர்த்து அப்ளிகேஷன் போட்டு சொல்லி நம்ம மசாவ் வந்து மோட்டிவேட் பண்ணியிருப்பா. அப்படி அவர் மோட்டிவேட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாருமே சேர்ந்து சரி நம்மளும் போவோம்னு சொல்லி எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஸ்கூலுக்கு போய் சேர்றாங்க. அப்படி சேர்ந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா பேர் வந்து சொல்கிறா என் பேர் சுசுகா அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாருமே வா அப்படின்னு பார்த்துருப்பாங்க. அப்படி பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணு அப்படியே உள்ளே கூப்பிட்டு போவோம். ஸ்கூலுக்குள்ள போய்ட்டு நான் சுற்றி காட்டுறேன் வாங்கன்னு அப்படி குட்டி காட்டினோடனே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு பிரின்ஸிபல் இருப்பார். அந்த பிரின்ஸிபல் கிட்ட கூப்பிட்டு போய் காட்டுவா. அந்த பிரின்ஸிபலை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாருமே யார் சார் நீங்கள் காமெடியாக இருக்கீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்டோடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரின்ஸிபல் வந்து இவங்க எல்லாருக்குமே ஒரு பேட்ச் தருவார். அந்த பேட்சில் பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட்ஸ்லாம் வச்சு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் நல்லது பண்ணிங்கன்னா ஏறும், நீங்கள் தப்பாக எதாவது நடந்துட்டீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ் குறையும். ஸோ யாருக்கு அதிகமாக பாயிண்ட்ஸ் இருக்கும் அந்த பாயிண்ட்ஸ் வச்சு தான் உங்களுக்கான மரியாதை நீங்களே தேர்ந்தெடுப்பீங்கன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. சொல்லி கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னாக்கா அவர் அந்த ஸ்கூலை வந்து சுற்றி காட்ட ஆரம்பிப்பார். ஸோ அந்த ஸ்கூலில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, நிறையா பேட்மிண்டன் பிளேயர்ஸ் இருக்காங்க, ஃபுட்பால் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க, அப்புறமா ரன்னிங்லாம் இருக்குது, ஓட முடியுது, நிறையா வந்து ஃபைட்டிங்லாம் இருக்குது, அப்புறமா கத்தி சண்டை போடுவதற்கான இடங்கள்லாம் உள்ளது. அது இந்த மாதிரி மியூசியம், லைப்ரரி இந்த மாதிரி பல வகையான இடங்கள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கவங்கலாம் வியந்து போகிறாங்க. என்னடா இது இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி அப்படி அந்த இடத்த எல்லாத்தையுமே சுற்றி காட்ட உடனே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணு வந்து அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டு போகுது. அது ஒரு கிளாஸ். அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா எலைட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற ஒரு கிளாஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். அங்கே பாடி பில்டர் ஒருத்தன் இருக்கான், அப்புறமா அங்கே ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் பொண்ணு இருக்குது, அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இன்டெலிஜென்ட் பையன் ஒருத்தன் இருக்கான். ஸோ இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ரூம்லேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பையன் இருப்பான். அந்த பையனோட பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் கிட்ட இருக்கும். அவன் தான் அந்த இடத்துல இருக்கிற பிரில்லியண்டான பையன் சொல்கிறாங்க. அப்புறமா அங்கே ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா மேக்கப் போட்டு சுற்றி இருக்கும். அந்த மேக்கப் போடுறதுலாம் தப்பு, ஸோ அதனால் உனக்கு நாங்கள் பாயிண்ட்ஸ் குறைப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு பாயிண்ட்ஸையும் குறைச்சி விட்டுறாங்க. ஸோ அதனால பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணு செகண்ட் பிளேஸில் இருக்கா. ஆனாலும் என்னதான் நீங்கள் பாயிண்ட்ஸை குறைச்சா நான் செகண்ட் பிளேஸ் எல்லாம் பண்ணான்னு சொல்லி அந்த பொண்ணு இருக்கா. ஸோ அந்த இடத்துல கட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சுசுகா பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொண்ணு கிளாஸுக்கு வந்து எல்லாருமே கூப்பிட்டு போகிறான். அப்படி கூப்பிட்டு போன உடனே பார்த்தீங்கன்னா அந்த கிளாஸில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா மைனஸில் பாயிண்ட் எடுத்து வச்சுருக்காங்க. நம்ம கஷ்டமாக பார்க்கலாம், இதுக்கு தான் இவ்வளோ சீனா அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டமாக பார்க்கலாம். அதுமா பார்த்தீங்கன்னாக்கா அப்புறமா அந்த பொண்ணு சொல்லுது ஸோ இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில் வந்து தப்பு பண்ணி மாட்டியிருப்பாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே அது பாயிண்ட்ஸ் குறைஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு ஏன் குறைஞ்சுன்னு சொல்லி நம்ம கஷ்டமாக கேட்குறோம். பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க நான் வந்து ரன்னிங் ரேஸ் ஓடுவேன், நான் ரன்னிங் ரேஸ் ஓடிட்டே இருந்ததுனால பார்த்தீங்கன்னா நானும் ஒரு காலத்தில் அந்த எலைட் கிளாஸில் தான் இருந்தேன். பட் நான் ஓனத்தை என்னைக்கு விட்டேனோ அப்படின்லேருந்து என் பாயிண்ட்ஸ் குறைஞ்சி நான் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறேன். ஸோ அந்த இதை கட் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தனி இடத்துக்கு போய்ட்டு ஜாலியாக இருக்காங்க. அப்படி இருந்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா சுசுகா ஓடி வந்து சொல்கிறேன் உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போது உங்களை வந்து அந்த மேம் கூப்பிட்றாங்கன்னு சொன்னோன்னே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த கிளாஸுக்கு போகிறாங்க. அந்த கிளாஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமான ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. போர்டில் வந்து ஒரு ஆப்பில் கட்டி இதுக்கு பேர் என்னன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்டோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மசா சொல்கிறேன் அது ஆரஞ்சு அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கசாம சிரிக்கிறான். சிரிச்சுட்டு அவன் சொல்கிறான் அது ஆப்பிள் ராடி இதை போய் சாத்துக்குடின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கசாமுக்கு பாயிண்ட்ஸ் ஏறுது, நம்ம மசா வந்து பாயிண்ட்ஸ் குறையுது. அப்படி குறைஞ்சோடனே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்ததான் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறாங்க. கேட்க பார்த்தீங்கன்னா நம்ம கசாம பதில் சொல்ல, நம்ம சின்சான் மசாவை பார்த்தீங்கன்னா தப்பு தப்பாக சொல்ல, நம்ம நேனி போச்சான் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஓரளவுக்கு கரெக்டாக சொல்லி மெயின் பண்ணிக்கிறாங்க பாயிண்ட்டை வந்து பாசிட்டிவ்லே. ஆனால் நம்ம மசா சின்சான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் போயிடுச்சு. அப்படி போனோடனே பார்த்தீங்கன்னாக்கா டின்னர் டைம் வருது. ஸோ டின்னர் டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கசாமாக்கு நல்லா ஸ்பெஷலான ஃபுட்டாகவே தராங்க. அப்படி தந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய போச்சான் நேனி இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நார்மலான ஃபுட்டு தராங்க. அப்புறமா நம்ம சின்சான் அப்புறமா மசா இவங்களுக்குலாம் ஃபுட்டே வைக்கல. ஸோ அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க. பாயிண்ட்ஸ் மைனஸ் இருக்குங்க. அப்புறமா அந்த பொண்ணு வந்து சொல்லுது நமக்குலாம் சாப்பாடு வெளியே தான் இங்கே இல்லை அப்படின்னு சொன்னோம். பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மசாவும் சின்சானும் பார்த்தீங்கன்னாக்கா சரி வெளியே போய் சாப்பிடுவோம்னு சொல்லி அந்த பொண்ணு கூட போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா எல்லாம் அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு இருக்கானுங்க. கூட்டமாக இருக்குது அந்த இடத்துல. அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னாக்கா இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து 3 பேரும் ஒரு ஆளுக்கு ஒரு பண்ணு பிரெட் வாங்கிட்டு வந்து அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி சாப்பிட ஆரம்பிக்க பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல 2 பேர் வரானுங்க. 2 பேர் வந்து இவங்ககிட்ட பிரெட்டை வாங்கி பிடிங்கி சாப்பிடுவோம் நம்ம ஏன் அங்கே கஷ்டப்படணும்னு சொல்லி வராங்க. அப்படி வந்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம சின்சான் வந்து நல்ல பையனா வந்து இந்தாங்க எந்த சாப்பிடுங்க அந்த பொண்ணு இதை விட்டுருங்கன்னு சொல்லி கொடுக்குறான். அவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா சரி சந்தோஷமாக ஏற்றுவாங்க. அப்படி தான் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னாக்கா பையன் உள்ள நூடுல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வெறும் பிரெட்டை மட்டும் கொடுத்துருப்பான். அதை பார்த்து அவனுக்கு கடுப்பாய் வந்து எனக்கு இது தேவைன்னு தூக்கி போட்டு அந்த பொண்ணை சேஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த பொண்ணுகிட்ட பிரெட்டை வாங்குறதுக்கு அப்படி சேஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ஒரு மாஸ்க் மேன் வர. அப்படி அவர் வந்து பார்த்தீங்கன்னா என்னடா சின்ன பசங்க கூட சண்டை போட்டுருக்கீங்கன்னு சொல்லி அவங்கள வந்து மிரட்டி விட்டுறாரு. அப்படி மிரட்டி விட்டுனா அவரை பற்றி தெரியுது அவர் தான் அந்த கேங்குக்கே லீடர் மைனஸ் பாயிண்டோட ராஜான்னு சொல்லி தெரிய வருது. அப்படி தெரிஞ்சோடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சின்சான் அவர் மண்டை மேலே ஏறிங்கன்னா சரி இரும்புலே மண்டை வச்சிருக்கீங்க அப்படின்னா சாப்பிட்றீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி கலாச்சிருப்பான். அது கலாச்சோடனே அவர் வந்து அவன் மண்டையிலேருந்து இறக்கி விட்டு தம்பி நீங்கள் வந்து ஓடி போய்டும் அப்படின்னு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா அவரும் வந்து அந்த இடத்துக்கு கிளம்புவார். அப்படி கிளம்பினோடனே பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி நைட்டு ஸ்கூல் முடியுது. ஸ்கூல் முடிஞ்சோடனே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பார்க்குக்கு போகிறாங்க. பார்க்குக்கு போயிட்டு இருக்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்குது. அந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா முதல்ல மாதிரி இருக்குது. அந்த முதல்ல ஸ்டாச்சு கிட்ட போய் நம்ம போச்சான் கசாமா எல்லாருமே வந்து போஸ்ட் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கொடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரிட்டன் வர நம்மளுடைய போ மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல நின்று வா 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 அப்படின்னு சொல்லி கத்திரி கிடப்பாங்க. அப்படி கத்திரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சின்சான் சொல்கிறோம் நண்பாடி அது வந்து உண்மையாக இருந்தால் என்னடா பண்ணணும் அப்படின்னு கேட்குறது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம போச்சு அதெல்லாம் உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த முதல்ல பட்டு நகர ஆரம்பிக்குது. அப்படி நகர்ந்து நம்ம போவை கடிக்க வர பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து நம்ம போவை சேவ் பண்ணுறான். அப்படி சேவ் பண்ண தான் சொல்கிறான் அந்த சுசுகா. அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பயோ குரூப் எடுத்த பொண்ணு. அந்த பொண்ணுக்கு வந்து ஹியூமன்ஸ்னாலே பயம் அப்படின்னு தான் சொல்கிறான். அதுமா அவன் வந்து அனிமல்ஸ் கூட இருக்கான்னு சொல்லி முடிவெடுத்து தான் அந்த மாதிரி போயிட்டா அப்படின்னு சொல்கிறான். அந்த இடத்துல கட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா அன்றைக்கி நைட் ஆகுது. அன்றைக்கி நைட் ஆன உடனே நம்ம சின்சான் போச்சான் அதுமா கசாமா இவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிற பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சின்சான் கசாமா இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாய்ஸ் ஆகிறாரு. நீ பெருசா நான் பெருசா நீ வந்து உங்கள் அம்மா கூட தானே தூங்குவே எப்பயுமே நைட்டு ஏன் இன்றைக்கி வந்து ஏன் கூட தூங்குறியா ஓ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படி சொன்னோடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கசாமா கடுப்பாக இவங்க 2 பேரும் சண்டை போட்டு ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி சண்டை போட்ட உடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கசாமா வந்து தனியாக ஒரு இடத்துல நடந்து போயிட்டுப்பாங்க. நடந்து போயிட்டு அந்த ரோபோட் வருது. அந்த ரோபோட் வரும் பார்த்தீங்கன்னா அந்த ஏஐ வந்து என்ன சொல்லுதுனாக்கா உனக்கு வந்து எலைட் ஸ்டூடெண்ட் ஆகணுமா அப்படின்னா நான் சொல்கிற இடத்துக்குலாம் நீ பா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கசாமாவும் சரி ஆமாம் எனக்கு எலைட் ஆகணும் நான் நீங்கள் கூப்பிட்றதுக்கு வரேன்னு சொல்கிறான். அப்படி சொன்னோடனே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இடத்துல இருந்து ஜூம் போகிறாங்க. அந்த இடத்துல ஜூம் போகிறது தான் தெரியுது நம்ம கசாமா பின்னாடி ஒரு டிராகுலா நின்று அவனை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்புறமா இந்த இடத்த வந்து முடிக்கிறாங்க. எப்படி முடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏஐக்கும் அந்த டிராகுலாக்கும் என்ன சம்மந்தம் நம்ம கசாமாவை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் கொடுத்து நான் இந்த இடத்துல முடிக்கிறேன். ஸோ பாட்டும் வந்து நாளைக்கு வரும். தேங்க்யூ பாய். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா தொண்டைக்கீரியை நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ.